மாறிடுச்சு எனக்கு. யாரும் உள்ள இருக்குது? ஹலோ, எனக்கு என்னன்னே தெரியல காசு, மன பிரம்மையா என்னன்னே தெரியல. சமயத்தில் நெட்டி பார்த்த மாதிரி சொல்லி ஸோ கைஸ் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி உள்ளே போகலாம். லொக்கேஷன் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே வழி எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரில கேஸ். எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இந்த லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு. ரேண்டமாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு பார்த்தோன்னே ஒரு உள்ளே போய்ட்டு பார்க்கணும் அப்படி மாதிரி ஒரு இதாகிடுச்சு. உள்ளே இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. கேஸ் அந்த விண்டோ கிட்ட யாரும் என்ன மாதிரி இருந்துச்சு சத்தியமாக. சடனாக கேமரா திருப்பி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு காட்டுக்கு நடுவில் இருக்கேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், குட்டிங்க ஃபுல்லாக காடு தான். எனக்கு ஒரு வீடு கூட எதுவுமே தெரில. எனக்கு என்ன உள்ளே இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரில. இந்த அளவுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஹலோ கைஸ், எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை கைஸ். எனக்கு உள்ளே போகிறதுக்கு ஐடியா இல்லை. கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணலாம். இங்கே தான் உள்ள கேட் இருக்குது, நிறைய கேட் இருக்குது. ஏதோ வழி போகுது கைஸ். பாருங்க ஓய் சை, ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிறதுக்கு லைட்டாக திக்னு அடிக்குது. என்னன்னே தெரில. நேரமாக இதை கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்டு மேலே இருந்தாலும் சரியா தெரியல. எனக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி எனக்கு. நான் ஸ்டார்டிங்லாம் வந்துட்டேன், ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, வீடாக கேட்டுச்சு. இந்த அளவுக்கு பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போயிட்டுருக்கேன். இந்தளவுக்கு பார்த்துட்டு சீக்கிரமாக ஓடிடலாம். ஹலோ அண்ணா, காய்ஸா சீரியஸ்லி ரொம்ப இருக்கு வீடாக இருக்கு லொக்கேஷன். ஹலோ என்ன மாதிரிச்சு எனக்கு. பேவுடைய எடுத்து எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எனக்கு என்னன்னே தெரில. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த இடத்துல கரண்ட் அடித்து சாப்பிட்டு கற்றுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு ஓடிடலாம் சீக்கிரமாக. பாருங்க அப்படிங்க போகலாம். எனக்கு ஒரு பில்டிங் எதுவுமே கிடையாது. ஏதோ பைப்பு மாதிரி நிறையா போகுது, மேலெல்லாம் போகுது. எனக்கு சத்தியமாக இனிமேல் ஒன்று ஐடியாவே இல்லை எனக்கு. எனக்கு என்னன்னே தெரில காசு, மன பிரம்மையா என்னன்னே தெரில. சமயத்தில் நெட்டி பார்த்த மாதிரி சொல்லிட்டா. ஹலோ அண்ணா, அண்ணா ஆள் என்ன இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லிடுங்கண்ணா. நான் எந்த ஒரு இது பண்ண வரல. நாங்கள் ஒரு சும்மா ஷார்ட் ஃபிலிம் பாருண்ணா, யூடியூப் ஷார்ட் ஃபிலிம்ண்ணா. ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடுறோம். இங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் கொஞ்சம் டிக் மூமெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. இந்த பில்டிங் பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சத்தியமாக. எவ்வளோ பெருசு பில்டிங் தெரியுங்களா உங்களுக்கு? நான் ட்ரோன் ஷாட் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா அந்த பில்டிங் ஃபுல் சுட்டு வட்டாத்தையும் நான் காட்டுறேன். எனக்கு வேர்த்து ஊற்றுது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல கைஸ். இந்த அளவுக்கு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. தெளிவாக கேட்டுருக்கேன். கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. திருப்பி ஏன் ஒரு சவுண்டு என்ன இருக்குன்னு சொல்லி. நான் இன்னும் உள்ளே போகல. சீரியஸாக பில்டிங்குள்ளே உள்ளே போகல. பார்க்கலாம். கரண்ட் ஒயர்லாம் போகுது. பா கைஸ், பிளாஸ்ட் கைஸ். பில்டிங்கு ரொம்பவே இதுவாக இருக்குது. ஓ மை காட், சரியான ஒரு இது. ரொம்பவே அடிக்குது. ரொம்ப நேரம் என்ன இந்த பில்டிங்குள்ளே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் இருக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக அந்த அளவுக்கு 10
இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நான் இந்த பில்டிங்லாம் பார்த்துட்டே போயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைமும் கிடையாது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெலுங்கு வாயெல்லாம் உலர்ந்து வச்சுங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு சேர்லாம் வந்துருக்குது. இதுக்கெலாம் நம்மளால் போக முடியல கைஸ். ஃபுல்லாக பில்டிங் க்ளோஸில் இருக்குது. வவால் மேலே ஃபுல்லாக வவால் கத்துது. ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல. எனக்கு அந்த ஏங்கிற சவுண்டு யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. எனக்கு அந்த ஏங்கிற சவுண்டால் நல்லாவே கேட்டே இருக்கு. எனக்கு தெளிவாக கேட்டுருச்சு. சரிண்ணா கொஞ்சம் தனியாக வந்துருக்கனால ரொம்ப தெளிவாக கிடச்சிட்டு கேக்குதா? ஒன்றுமே புரியல. சத்தியமாக சொல்கிறேன். தெரியும் மேலே யாரோ இருக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ப்ளீஸ் யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். கேட்டே இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு கேஸ். அதனால் இன்ட்ரோ பேசி தான் அங்கே நான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருந்தேன். நான் இன்ட்ரோ பேசி அப்படியே கீழே இறங்கும்போது எனக்கு ஏங்கிற ஒரு நல்லா ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு அந்தளவுக்கு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். இல்லைனா டப்புன்னு இந்த இடத்த போய் கிளம்பிடலாம். நாங்கள் அதுதான் நமக்கு சேஃபு. ஏன்னா நம்ம தேவையில்லாத வேலை ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மீடியமாக ரிஸ்க் எடுக்கலாம் இந்த கண்டென்ட்டில். ஆனால் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம சரி நிமிஷம் ஆள் அங்கே வரான். அந்த சைடு நடந்து வராங்க. நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த சைடு போயிட்டு நான் அப்புறம் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன் திருப்பியும். கைஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 2-3 பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தனியாக வந்தனால கொஞ்சம் பதட்டத்தில் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. கொஞ்சம் நான் பயத்தோடு பேசினேன் அவங்கள்ட்ட. என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரொம்ப மோசமான இடம் இது, ரொம்ப இது மாதிரி பண்ணுவாங்க அந்த இடத்துலலாம். நீங்கள் தயவுசெய்து இருக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, கொஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்க, இந்த இடத்துல இருக்காது அப்படி மாதிரி ஒரு அவங்க மிரட்டுற மாதிரி கொஞ்சம் சொன்னாங்க எனக்கு. சரி ஓகே நான் அவ்வளோதான், நான் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு நானும் அவங்கள்ட்ட அளவுக்கு சொல்லி பார்த்தேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்த பற்றி கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்குது. யாருமே அந்த இடத்துல அவ்வளோ யூஸ் பண்ண வரமாட்டாங்களாமா. சரி ரைவல் ட்ராக் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ண வருவாங்களாமா. அவங்க மட்டும் தான் இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது இங்கே உள்ளே வர மாட்டாங்க, அதை வெளியே வந்துட்டு அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அதான் அவர் சொன்னார், முடிஞ்சளவுக்கு இருக்காது தம்பி, கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிட்டு. கொஞ்சம் ஒரு அண்ணா நல்லா பேசினார், ஒன்றா கொஞ்சம் ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசினார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அளவுக்கு என்ன இதுன்னு தெரியல. எனக்கு பார்க்கலாம், சத்தியமாக எனக்கு இங்கே இருக்கிற ஐடியாவே இல்லை காஸ். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ரொம்ப வீடாக இருக்குது இந்த லொக்கேஷனு. சீரியஸ்லி நான் இவ்வளோ பெரிய ஒரு லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை என் வாழ்க்கையிலேயே, சத்தியமாக சார். எங்கே பார்த்தாலும் எனக்கு அந்த கற்பனையிலேயே எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கேஸ். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ரொம்ப சுற்றி பார்த்துட்டே தான் இருக்கேன் நானே. நான் நீங்களே பார்த்துருப்பீங்க கேமரா நல்லாவே. ஏன் அப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த லொக்கேஷன் கொஞ்சம் ரொம்பவே இதுவாக இருக்குது, அதனால தான் பற்றி நான் சொல்கிறேன். இந்த கேட்டு பற்றி நான் க்ளோஸில் தான் இருக்குது, அதனால் உள்ளே போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு பேக் சைடு போய்ட்டு பார்க்கலாம், உள்ளே போக முடிஞ்சால் உள்ளே போகலாம், அப்படி இல்லைனா நம்ம கிளம்பிடலாம் கம்முன்னு. அதான் நம்மளால் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ரொம்ப பயமாக இருக்குது சீரியஸாகவே. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, இந்த அளவுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. நானே என்னமோ சொல்கிறேன், நானும் கேமரா எடுத்துகிட்டு அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஏன்னா அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன். சத்தியமாக செடிலாம் வந்து இங்கே பாருங்க, அதாவது அந்த ரைவல் ட்ராக் சொன்னல கேஸ், இதோ அங்கே இருக்குது ரைவல் ட்ராக், அங்கே இருக்குது. அந்த ட்ராக் யூஸ் பண்ணுறவங்க தான் இடத்துல வருவாங்க, வேறு யாருமே இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இல்லீகல் அட்ரஸ் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னார் அவர். செடிகள்லாம் மேலே மொழிகுது காசு, இந்த பில்டிங் மேலே. எப்பா செடியெல்லாம் மொழிகுது. செடிக்கு நான் போயிடுறேன். யாரும் உள்ள இருக்குது? ஹலோ கத்துது மேலே. பரவாயில்ல தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வால் சவுண்ட் இப்படி இருக்கும்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஈரம் மாதிரி அப்புறம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வந்திருக்காங்க. அந்த உள்ளார மட்டும் இருக்குது, மழை பெஞ்சா வெளியே மட்டும் தான் இருக்கும். உள்ளார மட்டும் ஒரு சின்ன இடத்துல மட்டும் லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால யாருன்னா வந்து திருப்பி டப் டப்புன்னு சவுண்ட் கேட்குது காசு எனக்கு. எனக்கு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நான் உள்ளே வந்ததுலேருந்து ஏங்கிற ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் டப் டப்புன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்டே இருந்துச்சு. எனக்கு இந்தளவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எனக்கு வருதுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. எனக்கு சீரியஸ்லி ஒரு ஐடியாவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கேன் இந்த இடத்துல. எனக்கு சீரியஸாகவே எனக்கு வேர்த்தெல்லாம் ஊற்று, சட்டைக்கிட்டலாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, நம்ம இதை பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு இதை பார்த்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். எவ்வளோ பெருசு தெரியுமா பில்டிங்ஸு, சீரியஸ்லி சரியான பெருசு கேட்குது பில்டிங்கு. ஆனால் எனக்கு உள்ளே வந்துட்டு ஏன்னு சவுண்ட் கேட்குது, அப்புறம் டப் டப்புன்னு தட்டுற சவுண்ட் கேட்குது. அதுதான் கொஞ்சமே சுத்தமாக புரியல. முடிஞ்ச அளவுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு இதை பார்க்கலாம். ப்ளஸ் இங்கேருந்து இந்த பில்டிங் இருக்குது. ஸோ கைஸ், நான் ரொம்ப நேரமாக பார்த்தா இடத்துல இருந்துகிட்ருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. வேர்த்தெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேர்த்தெலாம் ஊற்றுது. எனக்கு பயத்தில் அந்த வாயெலாம் உலருது கைஸ். ஒரு பில்டிங் இருக்குது கைஸ். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சும்மா செக் பண்ணி உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே இருக்க அந்த பில்டிங்கா, இது ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன ஆகுதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பில்டிங்லேயே ஒன்றும் கிடையாது. ஹலோ பா கைஸ், ஹலோ கைஸ், பூனை கொட்டு கைஸ். உடம்புலாம் சிலுங்கு தெரியுது, ஓடுது கைஸ். ஏய், நான் எதுவுமே பண்ணல. உன்னை நீயா பயப்படுறா? கால் உடஞ்சிருக்குது, அதுக்கு தெரியுதா? ஏதோ ரூம் இருக்குது. சீரியஸாக பார்த்தீங்கன்னா சரியான பிளாஸ்ட் இந்த லொக்கேஷன். ரொம்ப ரொம்ப பயங்கரம். சொக்கால ஓலி என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் 18+ படம் போட்டிருக்காங்க. இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த நான் ப்ளர் பண்ணினோம் இது. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கோசரம் தான் இதெல்லாம் நான் காட்டுறாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க. கையெல்லாம் இருக்குங்க. உடம்புலாம் சிலுங்குது ஒரு மாதிரியா. வேர்த்தெல்லாம் ஊற்றுது. என் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சட்டெல்லாம் ஃபுல்லாகவே வேர்த்துடுச்சு. இது மூட்டெல்லாம் போட்டுருக்கானுங்க. எனக்கு எதுக்கு போட்டுருக்கான்னு தெரியல. அங்கெல்லாம் நல்லா போக முடியாது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது தண்ணி வந்தனால. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எண்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி உள்ளே போய்ட்டு பார்த்தேன். எனக்கு பயத்தில் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு வாயிலாம் உலருது சீரியஸ்லி. நானும் சுற்றி முற்றி அங்கிட்டு நன்னு வந்துட்டே இருக்கேன். அங்கிருந்து இங்கிருந்து நன்னு வந்துட்டே இருக்கேன். எனக்கு என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சுற்றி வந்து நடந்துட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் இல்லை. ஓகே கேஸ், இந்த வீடியோ பற்றி நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்டாக போய் டேக் சொல்லி சொன்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கோசரம் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு சில கமெண்ட் ஆதரவை தெரிவிச்சுட்டு போங்க. ஓகே, பலவாழ்னு பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பை கேஸ். கைஸ், வீடியோலாம் நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடு மட்டும் ஒரு 5 நிமிஷம் காட்டிட்டு அப்படியே போயிடுறேன். பேக் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது. பேக் சைடில் இதே பில்டிங் தான். பேக் சைடில் வந்து காட்டுறதுக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம். பேக் சைடு மட்டும் காட்டிட்டு ஓடிக்கலாம். ஓகே, பை கேஸ்.